உங்களுக்கு ஒரு என்துவாசிசம் இருக்கும், பெறப்போகிற பலன். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், என் விஷயம்லாம் இப்போ சில விஷயங்கள்லாம் வெளியே தெரியறதில்ல, இப்படி ஜாலியாக இங்கே நின்று பேசிட்டு போயிடுறேன். இன்றைக்கி இன்னிலேருந்து எவ்வளோ நேரம் நின்றுருக்கிறேன்னு சொல்கிறேன். காலைல 8லேருந்து 10, மறுபடியும் 10லேருந்து 11 ட்ரெயினில், மறுபடியும் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பாண்டூப்பில் நின்றுருக்கிறேன், உட்காரல நின்றுருக்கிறேன். மறுபடியும் 2லேருந்து 3 ட்ரெயினில், மறுபடியும் இப்போ 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் நின்றுருக்கேன்னு பார்த்துங்க. எத்தனை பேர் 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு நிற்கும் போது இன்னும் இன்னைக்கு இவ்வளோ நேரம் நிற்க விட்டாங்கன்னு யோசித்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. நான் சில நாள் நைட்டு தூங்குறதில்ல, சில நாள் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையிலையும் சில காரியங்கள் செய்கிறோம். ஏன் இதை செய்கிறேன்? ஒவ்வொரு நாள் செய்யும் போதும் எனக்கு இன்சென்டிவ் ஞாபகம் வருது. எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய முகம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆஹா, நான் இத்தனை பேருடைய வாழ்க்கையையும் சூப்பர் ஆகிட போகிறேன். உடனே டயர்டெலாம் போயிடுது. உடனே போகிறேன், கம்ப்யூட்டர்கிட்ட போகிறேன், அங்கே சில வார்த்தைகளை தேடுறேன், சில பைபிள்ஸ் படிக்கிறேன், சில காரியங்களை செய்கிறேன். இரவும் பகலுமாய் உழைக்கிறேன் என்று சொன்னால் நான் சும்மா உழைக்கல, புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்றும் ஆதாயம் இல்லாமல் உழைக்கல. நான் இன்னைக்கு உழைக்கிறேன். ஏன் உழைக்கிறேன்? இன்னும் 10 வருஷம் கழித்து என்னை சுற்றிலும் பெரும் கூட்டம் சிறந்தவர்களாக, எதை செய்தாலும் சிறப்பாய் செய்கிறவர்களாக, எல்லா விதத்திலும் வெற்றி பெற்றவர்களாக ஒரு கூட்டம் உருவாகி இருக்க போகிறது என்று எனக்கு தெரியும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஃபெலிக்ஸ் பிரதர்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. அதே நாளைக்கு பாம்பேலேயே முக்கியமான பிஸ்னஸ் வச்சுருக்க 10 பேர் ஃபெலிக்ஸ் சர்ச்சுக்கு தான் போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ நான் ஏன் உழைக்கிறேன்? எனக்கு ஒரு ரிவார்டு இருக்குது. பைபிளில் சொல்லியிருக்கு, தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அந்த பலனை காண்பதற்காக இன்றைக்கு இரவோ பகலோ எத்தனை வேலையோ நான் உழைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் இதை ஒரு பிரச்சனையாக பார்க்கல, எனக்கு வரப்போகிற பலனை பார்க்கிறேன். ஏன் இன்னைக்கு நீங்கள் பிரச்சனையாக பார்க்குறீங்க சில காரியங்களை, அதில் உண்டாகிற பலன் உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டால், இந்த கோலியாத்தை தீர்த்து விட்டால் என்ன கிடைக்க போகுது எனக்கு? இப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாரும் யாரை பார்த்தாங்க? கோலியாத்தை. தாவீது யாரை பார்த்தான்? தாவீது கேட்கல கோலியாத் எவ்வளோ உயரம் கேட்டானா? கோலியாத் கையில் இருக்கிற கேடகத்தினுடைய வெயிட் என்ன கேட்டானா? எத்தனை நாளாக அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் கேட்டானா? அவன் ஒன்றுமே கேட்குறான். அவன் கேட்குறான், இவனை கொல்பவனுக்கு என்ன செய்யப்படும்? அதான் எனக்கு தேவை. இவனை கொன்னுறேன் நான், இதுக்கு என்ன செய்யப்படும் சொல்லுங்க. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்க்காத, பரிசை பார். பிரச்சனையை பார்க்காத, பரிசை பார். டோன்ட் see the problem, see the price. அதை மேற்கொண்டு விட்டால், அதை சமாளித்து விட்டால், அதை தாண்டி வந்து விட்டால், அதை வீழ்த்தி விட்டால், அதை படித்து முடித்து விட்டால். சில பேருக்கு படிப்புனா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. யாரையா கண்டுபிடிச்சா? இந்த மராட்டின்றாங்க. இந்த கணக்கெல்லாம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், மராட்டி படித்து விட்டால் அதனுடைய பரிசு என்ன? நாளை ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மராட்டியில் பேசி உயிரை காத்துக்கொள்ளலாம். மராட்டி தேசத்திலே அவ்வளோ பெரிய பரிசு இருக்குது. அதில் உங்களுக்கு தனி கம்பெனியில் போனால், அதாவது ஆஃபீஸில் போனீங்கன்னா, நீங்கள் மராட்டியில் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி பார்ப்பாங்க? பரவாயில்ல, சவுத் இண்டியனாக இருந்தால் கூட நம்ம மொழி பேசுகிறான் அப்படின்வாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி விடுறதில்ல, மராட்டி அதுக்கு வரவே மாட்டேங்குது.